ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காய்ஸ், உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்களோட உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேடத்துக்கு எதுக்கு நான் கையில் தூக்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. எனி டைம் கையில் வச்சு தூக்கிட்டு ரவுண்டிங் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. நின்னாலே அழுகிறா, தூக்குன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறா. அதனால் அவளை தூக்கி வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக, அவங்க ஒடிசா ஃப்ரெண்டு எப்படி பேசுனீங்க, எப்படி பழகுனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் கம்பெனிலேருந்து 4 வருஷமாக ஃப்ரெண்டு. இது பண்ணி பேசி பழகிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு கமல் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஹஸ்பண்ட் இல்லாமல் பாப்பாவை எப்படி வச்சு சமாளிக்கிறீங்க வீட்டு வேலைலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாப்பாவை வச்சு ஏதோ சமாளிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஒரு வேலையை. இங்கே பாருங்கள் மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு பண்ணுறதுக்கு விறகு வேறு இல்லை. விறகு நான் போய் எடுத்துகிட்டு வரணும். வெயில் அடித்தா தான் விறகு எடுக்க முடியும். மழை பேஞ்சிக்கிட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாடு பண்ணுறதுக்கெலாம். இவங்களாம் யாரும் எடுத்து தர மாட்டாங்க. நான் தான் போய் எடுத்துக்கணும். பாப்பா கொஞ்சம் தூங்கினா தான் போய் எடுத்துகிட்டு வர முடியும். பார்க்கும் மேடம் எப்படி தூங்குறா, எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் கஞ்சி சாப்பாடு இப்போ சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுது, பாப்பாவுக்கு ஜலி பிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தக்காளி சாப்பிட்றத விட்டுட்டேன். தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். தக்காளி இது பண்ணுறதுக்காண்டி ஒரு 4-5 தக்காளி போல் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு நான் இடிக்கல, இஞ்சி வாங்கி நான் மறந்துட்டேன். மார்க்கெட் போனால் மழையில் சீக்கிரமாக இது பண்ணிட்டு வந்து ஒன்றுமே வாங்க முடியாமல் வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே நான் வடை சட்டியும் வச்சுக்கிட்டேன். வடை சட்டி வச்சு வடை சட்டி இன்னும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் எல்லாமே. வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெவே நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கடுகு பொரியுதும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு அப்போ காலில் ஒன்று தெரிச்சிருச்சு, ரொம்ப வலிக்குது. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கிட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பூண்டையும் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி நான் வாங்கிட்டு வரல, பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. உப்பு சைடில் போகிறேன்னு சொல்லிட்டிங்களா, நான் கொட்டிட்டேனே. போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சொட்டு முட்டை வர போடுறோமா, கொஞ்சம் அது கூட சேர்ந்து டேஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து கொத்தமல்லி நேற்று மார்க்கெட் போயிருந்தால இங்கே சீசன் டைமில் தான் எல்லாம் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி எல்லா டைம்லையும் எல்லா வெஜிடபிளும் கிடைக்காது. கொத்தமல்லி குளிர் டைமில், பொங்கல் டைமில் தான் நிறைய கொத்தமல்லி கிடைக்குமே. மற்ற டைமில் கொத்தமல்லி சுத்தமராகவே இருக்காது. ஏதாவது சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன சீசன் காய்கறி நடக்குதுன்னா வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், புளிச்சக்கீரை, அப்புறம் அந்த கோவக்காய், இந்த சீசன் தான் இப்போ நடக்குது. சீசன் தகுந்த மாதிரி ஒன்று தான் இங்கே நடக்குமே. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாமே சேர்த்துட்டேன். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மட்டன் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அதுவுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் வாங்க, கிளறி விட்டுடலாம். எல்லா மசாலாமே நான் லூஸில் தான் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம ஊர் மாதிரி மிளகாத்தூளுங்க அரைக்க மாட்டாங்க. அதனால் ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிற அன்றைக்கி அரிசி, மசாலா, எண்ணெய், அப்புறம் மளிகை சாமான் எல்லாமே வாங்கி கொடுத்து தான் போனார். காய்கறி மட்டும் நீ வாங்கிக்க, மற்றபடி மளிகை சாமான் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்து தான் போனார். பூண்டு, வெங்காயம்லாம் நிறையவே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். அதெல்லாம் நிறையாவே இருக்குது. தக்காளி மட்டும், வெங்காயம், தக்காளி, காய்கறி மட்டும் அப்பப்போ வாங்கிக்க, ஏன்னா இதாகிடும்ல, அதுக்காண்டி ஓரளவு கிளறி விட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வைக்கலாம் 5 நிமிஷம் போல். ஒரு வேளையை குழம்பு பண்ணி முடிச்சாச்சு. தக்காளி தொக்கு தான் பண்ணேன். முட்டை வெவிச்சிட்டு இருக்கேன், இன்னும் வேகலை சாரி. அதை வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேடம் தூங்கிட்டாங்க. வீடு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். நான் தண்ணி மூடலை. வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேடம்
ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது மேடம், ட்ரெஸ்ஸு அது எல்லாமே போயிட்டு நானுமே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு க்ளீன் பண்ண போகிறோம். சரி வாங்க, உங்களுக்கு போயிட்டு நான் எங்கள் குளத்தை காட்டுறேன் எவ்வளோ தண்ணி நொம்பி இருக்குன்னு சொல்லிட்டு. மேடமோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு துவைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு குளத்தை இவ்வளோ தண்ணி ஆகிடுச்சு மழை பெஞ்சு. அங்கே பாருங்கள் வயல் ஃபுல்லாக தண்ணி. இதுக்கப்புறம் வயல் வேலை தான். அங்கே பாருங்கள் சைடில் மழைலாம் இருக்க ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக நம்பிடுச்சு. இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கல்லில் தான் துணி துவைக்க போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக நம்பிடுச்சு. மாமனார் சொன்னார் இந்த இடம் எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இங்கே தானே வெஜிடபிள் காய்கறி எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். இப்போ வண்டி கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. அந்த வண்டி சின்ன டிராக்டரு, அதை சரி பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஏர் ஓட்டிட்டு இப்போ வந்து என்ன சீசன் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், புளிச்சக்கீரை, பாவற்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், அப்புறம் இந்த கொத்தரங்காயில் புடலங்கான்னு சொல்லுவாங்கள்ல அது, அந்த மாதிரி சீசன் தான் இப்போது. எல்லாமே இது பண்ணிவிட்டு மாமனார் வந்து போடணும்னு சொல்லியிருக்காரு. வண்டி இன்னும் சரி பண்ணல. வண்டி சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணணுமே. மாங்காய் மரத்தில் மாங்காய் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த மாங்காய் புளிக்கும், அந்த மாங்காய் வீட்டு பக்கத்தில் இருக்குல்ல அந்த மாங்காய் மரத்தில் ரொம்ப இனிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மரத்தில் ஒரு காய் கூட சாப்பிட முடியாது. பழுத்தாலுமே இனிக்கும், காயாக இருந்தாலுமே பழுத்தாலுமே புளிக்கும், காயாக இருந்தாலுமே புளிக்கும். அவ்வளோ புளிப்பாக இருக்குமே. இது யாருமே சாப்பிட மாட்டாங்க. இது அவ்வளோ வரல. அக்கா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அக்கா வந்து இந்த மாங்காய் வத்தல் போடுவாங்கள்ல, அதனால அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திரும்பி மழை வந்து சொட்டு சொட்டு ஊற்றுற மாதிரி இருக்குது. நாங்கள் சீக்கிரமாக பாப்பா ட்ரெஸ் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். அங்கே ஒரு பையன் அங்கே மீன் இருக்குது, மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம குளத்துலேயே மீன் வாங்கி விட்டுருக்கோம். நேற்று தான் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கி விட்டார் மீன். சின்ன சின்ன மீன் வந்து அது பெருசாகிடும். இங்கே தெரியல நினைக்கணும். காலைல நான் வந்தப்போ குட்டி குட்டி மீன் அங்கே போகுது பாரு. பேச்சு கேட்டால் சவுண்டு கேட்டாலே போயிடுமே மீன் எல்லாம். குட்டி குட்டி குட்டியாக தெரியல நினைக்கிறேன் ஜூம் பண்ணி பார்த்தா. சின்ன பாப்பா ட்ரெஸ்ஸு க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரம் போயிடலாம், மழை வந்துடும். நானாக இந்த தலை நான் குளிக்க மாட்டேன், சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி வச்சு தான் நான் குளிப்பேன். சரி ட்ரெஸ் க்ளீன் பண்ணலாம் வாங்க. பாப்பா ட்ரெஸ்ஸு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். மழை வருது, ஓடி போயிடலாம் வாங்க. நினச்சிட்டேன் பாப்பாவுக்கு ஜலி பிடிச்சிக்கு, எனக்கும் ஜலி பிடிச்சிக்கு. ரொம்ப கஷ்டம். வீட்டுக்காருமே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நம்ம மழை நினைஞ்சா நம்ம தான் கஷ்டப்படணும். ஓடி போயிடலாம் வாங்க. இந்த வெஹிக்கிள் நினச்சா எப்படி ஆயிடுச்சு பாருங்க இந்த இடம். இங்கெல்லாம் பார்த்தா நடந்து வர்றோம். கல்ல வந்தப்போ விழுந்துரு பார்த்தேன் நான். ஒரு வேலையை எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாருங்கள் வெளியில் எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்லாம் இப்போ வாங்க. தக்காளி தொக்கு முட்டை சாப்பிட்லாம். ஒரு வேலையை வேலைலாம் முடிஞ்சிருச்சு. பாப்பா ட்ரெஸ்ஸு எல்லாமே துவைச்சி காய போட்டுட்டேன். வெயில் இல்லை, மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ட்ரெஸ்லாம் துவைச்சிட்டு வரக்குள்ளே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. வந்து சுடு தண்ணி வச்சு காய வச்சு நானுமே குளிச்சுட்டேன். மழை கொஞ்சம் விட்டால் தானே, வெயில் கொஞ்சம் அடித்தா தானே. பாப்பாலாம் கொஞ்சம் உச்சா பண்ணி வச்சுருக்கா. ட்ரெஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து நான் வந்து டைப்பர் வாங்கலான்னு திங்க் பண்ணுறேன். ஆன்லைனில் பார்த்தேன். அது வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு பீஸ்னு எவ்வளோன்னு பார்க்கல, ஒரு பேக்கெட் வந்து 300 சில்லறை இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வாங்கணும். அதை வாங்கி நைட்டில் நான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், டைப்பர் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு தெரியல யூஸ் பண்ணலாமா, இன்ஃபெக்ஷன் ஆகிடுமான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யூஸ் பண்ணலாமா பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு. பாப்பா ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் வயர் கட்டி நான் காய போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மழை பெஞ்சிட்டு அவர் ட்ரெஸ்ஸு காயாதில்ல, அதுக்காண்டி அங்கே தான் இது போட்டு வச்சுருக்கேன். ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்துருப்பீங்க என்ன சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு. சும்மா எனக்கு மட்டும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மாதிரி கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டேன் நான். முட்டை வந்து கடையில் வாங்கினதில்ல, பாப்பாவுக்கு பால்வாடியில் கொடுத்த முட்டை. ஒரு மாதத்துக்கு 12 முட்டை தருவாங்க. ஒரு வாரத்துக்கு 3 முட்டை சாப்பிட்ற மாதிரி 4 வாரத்துக்கு 12 முட்டை கணக்கு பண்ணி தருவாங்க. அந்த முட்டை தான் கொடுத்தாங்க, அதான் சாப்பிட்டோம். வீட்டுக்காரமே கால் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட போய் அவரும் அழுகுறாரு, பொண்ணை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா பத்திரமா பார்த்துக்கம்மா, யார்ட்டையும் கொடுக்காதம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பேசி இது பண்ணிட்டு இருந்தோம். தீபாவளிக்கு தான் வருவார். தீபாவளி நான் பொங்கல் அப்போ தான் வருவார் நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு, இந்த வருஷம் தீபாவளிக்கு பாப்பாவுக்கு நான் சாரீலாம் கட்டி விடணும்பா அப்படி சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், அவன் இன்னும் உட்காரவே ஆரம்பிக்கல, அது கட்ட நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், என் பொண்ணுக்கு நான் அப்படி போடணும் இப்படி போகணும், இதோ தான் அவரு நினப்பு வச்சு கவுண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம்.